ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்ரத்தினம் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், முன்னாடியே ஓபி பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாரு, செங்கோட்டையனை நான் விரைவில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இருவரும் காரில் செல்லக்கூடிய அந்த புகைப்படமும் வெளியாகி இருக்கு. எங்க சந்திச்சாங்க? இப்போ என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் சார்? இன்று காலை தேவர் திருமகனார் அவர்களுடைய ஜெயந்தியை ஒட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக பசுமன் புறப்படுவதற்கு முன்னர் மதுரை பாண்டியன் ஹோட்டலில் இந்த சந்திப்பானது நடைபெற்றது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரான அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து அவர்கள் அங்கே விவாதித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தேவர் திருமகனாருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கட்சியில் பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வகையிலே ஒரு முன்னெடுப்பிற்கு ஒரு நல்ல அடையாளமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் இணைந்து கிட்டத்தட்ட அந்த பசுமன் அந்த தேவர் திருமகனார் நினைவிடத்தினுடைய ஆற்றிலிருந்து வேனில் 3 பேரும் ஒன்றாக நின்று மக்களை பார்த்து அந்த ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்துவது என்று இன்றைக்கு அங்கே முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரே காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு டிடிவி தினகரன் அவர்களை இப்பொழுது வருகிற வழியில் திருப்பாச்சேரியில் சந்தித்தார்கள். அவரும் தொடர்ந்து அவருடைய பிரச்சார வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே நினைவிடம் வந்த பிறகு 3 பேரும் ஒரே வேனில் ஒன்று சேர்ந்து தேவர் திருமகனாருக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த நல்ல நாளில், இந்த நல்ல நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களாக அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் டிடிவி போன்றவர்களாம் ஒன்றாக சேர்ந்து திரு தேவர் திருமகனாருக்கு அஞ்சலி செலுத்துவது தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிச்சயமாக அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா கட்டி காத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில பல சுயநல சக்திகளின் கைகளில் சிக்கி இருப்பதை மீட்டெடுத்து மீண்டும் வலுவான இயக்கமாக உருவாக்குவதற்கு இந்த நிகழ்வு ஒரு முன்னோட்டம் என்ற வகையில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. சார், இப்போ டிடிவி தினகரனும் சந்திக்க இருப்பதா சொல்லியிருக்கீங்க. இப்போ மூவரும் சேர்ந்து ஏதேனும் முக்கிய முடிவுகள் ஏதேனும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த சந்திப்பில் அவர்கள் சொல்ல இருப்பது நிச்சயமாக சில பல சுயநல சக்திகளிலிருந்து இந்த இயக்கத்தை மீட்டு அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு, அண்ணன் மருது சகோதரர்களுக்கு மருதுவருக்கு அஞ்சலி செலுத்திய நிகழ்ச்சியில் எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நல்வாய்ப்பை வழங்குவதாகத்தான் பொருள்படும். அப்படித்தான் மக்கள் பேசுகிறார்கள். எனவே பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டால்தான் நாம் ஆட்சி அமைப்பதை பற்றி சிந்திக்க வேணும் இயலும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் அனைவரும் அந்த உண்மையை உணர்ந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு உங்களுடைய மூவருடைய இணைப்பானது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறது. அதை ஒத்தி புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் இணைப்புக்கு வழிவிட்டால் இயக்கத்தை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் இயக்கத்தை அந்த சக்திகளில் இருந்து மீட்டெடுப்பதற்கு எல்லாம் என்பதை இந்த 3 தலைவர்களும் நிச்சயமாக விவாதித்து முடிவெடுப்பார்கள். அதை இன்று திருமதி சசிகலா அம்மையார் அவர்களையும் இந்த அமைப்பில் இணைத்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் என்ற அடிப்படையில் நிச்சயமாக இது மிகப்பெரிய சக்தியாக வலுப்பெற்று தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளமாக இந்த 4 தலைவர்கள் தான் எதிர்காலத்தில் பார்க்கப்படுவார்கள், இயக்கத்தை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இன்றைக்கு வெளிப்பட இருக்கிறது. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி சுப்ரத்தினம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.